பொண்ணு டிவிக்கு எதிராக பேசுதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை நீங்க இப்படி மனசாட்சி இல்லாம அந்த பொண்ணோட கேரக்டரை டிஃபைன் பண்ணி அந்த பொண்ணோட பேரை கெடுத்து இதுலதான் சம்பாரிச்சு இதுலதான் நீங்க ஜெயிக்கணும்னா எனக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே வார்த்தைகள் கிடையாது சார். என் மேல எந்த தப்பும் இல்லை, எனக்கு மடியில கனம் இல்லை, வழியில பயம் கிடையாது. அப்படி நீங்க யாராச்சும் என்னைய நம்பி ஏமாந்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கேஸ் கொடுங்க. என் கேஸ் எடுக்கல, ஃபர்ஸ்ட் நான் கொடுத்தது நீங்க கொடுங்க, அவங்க எடுப்பாங்க, அவங்க விசாரிக்கட்டும். என்ன நானும் என் கணவரும் குற்றமற்றவன், நாங்க இதை லீகலா இதுக்கு ஏத்த மாதிரி நாங்க ப்ரூவ் பண்ணிக்கிறோம். நான் பிரஸ் மீட் கொடுக்காம நான் எதுவுமே கொடுக்காம இந்த விஷயத்த பத்தி பெருசா பேசாம இருந்த ஒரே காரணம் நான் சட்டத்தை நம்பி ஓகே அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. இன்ஸ்டன்டா இன்ஸ்டாகிராம் மூலியமா சிஎம் ஆனாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜய் அண்ணாவை எல்லாரும். இன்ஸ்டன்டா அவங்க ஆட்களை காப்பாத்தி அவங்களுக்கு எதிராக பேசுறவங்க மேல இந்த இன்ஸ்டன்ட் தாக்குதல் நடத்துறதை விட்டுவிட்டு அவர் கண்டிப்பா மக்களுக்கு இன்ஸ்டன்டா ஏதாச்சும் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிறேன். பொன்ராஜ் அவர்கள் ஒரு கருத்து வச்சாரு, ரொம்ப தவறான கருத்து. ஒரு பெண்கள் சமுதாயத்தை அப்படி பேசக்கூடாது. அவர் மேல இன்னைக்கு வழக்கு பதிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு என்ன பார்த்து ஒவ்வொருத்தரும் கொச்சையா பேசுறதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஏன் வழக்கு பதியல? அப்ப அவங்க கட்சி ஆளுகளுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா சார்? நான் சொல்றேன், அவங்களோட திட்டங்கள் எதுவா இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அது கண்டிப்பா அது ஃபெயிலியர் தான் சார். அது சார் இன்னைக்கு அவர் சிஎம் மரியாதைக்குரிய சிஎம் விஜய் அண்ணா சொல்லலாம் 51 பேர் இறந்ததுக்கு நான் காரணம் கிடையாது. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் சார், நான் என் பிள்ளை இழந்ததுக்கு அவர் மட்டும்தான் காரணம். ஏன்னா ஸ்ட்ரைட்டா விஜய் அண்ணாவா சொன்னாருன்னு முட்டு கொடுக்க வருவாங்க. அவர் சொன்னாருன்னு சொல்லல. ஆனா இப்படி அவதூறாவும் இப்படி ஆபாசமும் பேசக்கூடிய இத்தனை ஆட்கள் இருக்காங்க, இத்தனை ஃபேக் ப்ரொஃபைல்ஸ். அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பெண்கள் அப்படி பேசாதீங்கன்னு அவர் சொல்லியிருந்தா இன்னைக்கு நான் இதை இழந்திருக்க மாட்டேன் சார்.